Hello everyone, welcome to post market analysis. So first of all நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸில் ஒரு லைன் வந்து போடுறோம். ஸோ அரௌண்ட் வந்து 5 minute சார்ட்டில் நமக்கு 23,063 வந்து காட்டுது. ஓகேங்களா. ஸோ கிரியேட்டட் லோ, அப்போ வந்து கிரியேட் பண்ண லோ அப்படின்னா அரௌண்ட் வந்து 23K லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா 23K கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கால் ஆப்ஷன் அவனோட பிபிஎஸ் சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக 23K விட ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ஸோ 23K விட லோவர் ப்ரைஸஸ் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான வழி. ஸோ இதுக்கு நமக்கு டேட்டாவும் வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக பை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ எஸ்எம்சி வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இல்லை லைட் வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு தென் ரீடெஸ்ட்டு அப்படின்னு எடுத்திங்கனாலும் ஓகே தான். ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வியூன்னு சொல்லிகிட்டு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 23K கால் புட் வந்து எடுக்கிறோம். 23K கால் புட் எடுக்கும்போது ஸோ 23K கால் அண்ட் புட்டுக்கான பிரேக் கிவன் அப்படின்னா 88.30 அப்படின்றது பிரேக் கிவன். ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் அடிக்கிறான். அந்த டைமுக்கு இது வந்து ஒரு 1 மினிட்டோட பார். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அவனோட லெவலில் ரெசிஸ்டன்ட் அடிக்கிறான். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்பாட் சார்ட் இங்கேருந்து 2350 23K வந்தாலும் ஸ்பாட் சார்ட் ஃபர்தராக 23K விட லோவர் ப்ரைஸஸ் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, கீழே போக போகிறதில்ல அப்படின்றத தெளிவாக அந்த 2 ப்ரீமியம் வந்து நமக்கு காட்டுது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது நான் கன்ஃபார்மாக இதை என்ட்ரி தான் எடுப்போம். அதாவது நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டு இல்லை அப்படின்னா ஒரு ஓபி இல்லை அப்படின்னா ஒரு சாக் பார்த்து நீங்கள் எடுத்தாலும் இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஹை பிரேக் அவுட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்தாலும் ஸோ இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு ஃபிபனாசி டூல் எடுக்கிறேன். ஸோ ஃபிபனாசி எடுத்து ஃபிபனாசி போடுறேன். எனக்கு வந்து 786 வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஸோ எதை என்ட்ரி எடுத்தாலும் டார்கெட் அடிக்கும். ஸோ ஒன்று ப்ரீமியம் வந்து நமக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ ரெண்டாவது திங் நமக்கு என்னோட டாப் டார்கெட் 23,300 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23,200 வந்து சைட்வேஸில் வந்து வச்சுருந்தாங்க. சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் அரைக்கும். ஸோ மார்க்கெட் அதை தாண்டி போகாததுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இன்னும் ஃபர்தராக 23,300 வரைக்கும் போயிட்டு ஃபாலோ ஆகும். ஸோ அப்படின்னு வந்து நம்ம குரூப்பில் பேசியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ ரன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 hour ப்ராபபிலிட்டி வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஜோனை போய்ட்டு டேப் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா போகலை. ஸோ போகாததுக்கான ரீசன் யார் அப்படின்னா அதுவும் வந்து ப்ரீமியம் தான். ஸோ ப்ரீமியம் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட டார்கெட் லெவலில் ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா. இப்போ 23,300 கால் ஆப்ஷன். ஸோ அவனோட பிஇபி கரெக்டாக பஞ்ச் அடிச்சிருக்கான். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு பர்ஃபெக்டாக அவனோட டார்கெட் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றது சாலிடாக ஃபஸ்ட் டார்கெட். ஸோ அடுத்தடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஒன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே போய்ட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து ரிவ்யூஸ் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அப்படின்னா நமக்கு இது ஃபேவராக இல்லை அப்படின்னும் போது இன்னொரு டைப்பில் வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கிளியராக சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதில் பை ஆக மாட்டோம், செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும் போது நமக்கு எஸ்எம்சியில் பார்க்குற வியூ வந்து ஃபெயில் தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம எஸ்எம்சி வியூ மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ லைக்லி வந்து ஒரு ஜோன் இருக்குது. ஜோனை 50% டேப் அடித்தோன்னா ஒன்று H1 சப்ளை தொட்டு அங்கே சாக் கொடுத்தா தான் செல் அடிக்கணும். ஸோ போகிற வேவும் ஆக்சுவலி பிடிக்கக்கூடாது. ஸோ எப்போ பிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் இருக்குது ப்ளஸ் வந்து டேட்டா ஃபேவராக இருக்குது அப்படின்னா பிடிக்கலாம். ஸோ டேட்டா ஃபேவராக இருந்தாலும் ப்ரீமியம் இல்லை, ப்ரீமியம் வந்து ரெசிஸ்டன்ட் தான் எடுத்துகிட்ருக்கு, நமக்கு அவனோட அட்வான்ஸ் லெவலில் முட்டிகிட்ருக்கான் அப்படின்னும் போது ஃபர்தராக பை ஆகாது. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா. என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சாலிடாக
நம்மளோட லெவலில் இருந்து 40 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட். ஸோ இன் பிட்வீனில் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரேட் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரேட் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் பகரா செல் ஆகணும் அப்படின்னா அவனோட ப்ரீமியம் வந்து சஸ்டெயின் பண்ணால் செல் ஆக போகுது. ஸோ மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணாலும் டார்கெட் அடிக்கும். ஸோ ரீசன் பிகைன் த ரீசன் யார் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது ப்ரீமியம் தான் இருக்குது. ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை வச்சு ட்ரேட் எடுத்தாலும் டார்கெட் அடிக்கும். ப்ரீமியம் டேட்டாவும் இருக்குது அப்படின்னும் போது. ஓகேங்களா? அப்போது ஒரு ஹையரில் வந்து கொடுத்துட்டான். இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுங்க. ரீடெஸ்ட் தென் ஹை பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 2300 கால் எடுக்கிறேன். அவனோட பிஇபி லெவல் 90.40. ஸோ பர்ஃபெக்டாக என்ன பண்ணுது அதை தான் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அது வந்து டார்கெட் அடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பிரேக் ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஷயம் டேட்டா வந்து பைன்னு சொல்லுது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து செல் மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதுதான் மெயின் திங். இது வந்து எஸ்டர்டேயோடது. ஸோ இது இன்னையோடது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஸ்கேல்பிங் மூவ் தான். பட் எல்லா பொசிஷனுமே க்ரீன் தான். ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா எந்த பக்கம் போக போகுது அப்படின்றது தெரியும். ஸோ எக்ஸிட் ரீசன், அதாவது அவங்க எடுத்தது புட் ஆப்ஷன் ஏன் எக்ஸிட் அடித்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க 2300 கால் புட் எடுக்கிறோம். புட் ஆப்ஷன் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸிட் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் அடித்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ என்ன லெவல் அப்படின்னா அரௌண்ட் வந்து 145.96 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் பிஇபி. ஸோ இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம டார்கெட்டாக பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசன் யார் அப்படின்னா ஸோ 23K கால் ஆப்ஷன் தான். ஸோ கரெக்டாக பிரேக் ஆனில் இங்கே பஞ்ச் அடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவனோட அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ட் அடிக்கிறான். அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம புக் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் எடுத்துப்போம். ஸோ 1 மினிட் ட்ரேட் அப்படின்னாலுமே பிரேக் ஆன் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேண்டிலோட டைமிங் 9:24 அப்படின்றது கேண்டிலோட டைமிங். ஓகேங்களா? 9:24 வந்து புட் ஆப்ஷன் பை ஆகுது. 9:24க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிங்கிள் லாட் 9:24க்கு கரெக்டாக சிங்கிள் லாட் வந்து புட் ஆப்ஷன் 2300 பை பண்ணுறாங்க. எவ்வளோக்கு 87.50க்கு. ஸோ அடுத்த 6 செகண்ட் ஜஸ்ட்டு 6 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 136 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 96, 106, 116, 26, 36 கரெக்டாக வந்து 50 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 4K ப்ராஃபிட் வித்தின் 4 செகண்டில். ஸோ அந்த குயிக் எக்ஸிக்யூஷன் வந்து வேணும். ஸோ இந்த டைமில் ஏன் எக்ஸிட் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் எங்கே இருக்குது மார்க்கெட், அவன் இருக்கிற இடம், அவனோட லெவல் கரெக்டாக அந்த கேண்டில் டார்கெட் வந்து வச்சாச்சு. ஓகேங்களா? அப்படின் போது அதுக்கப்புறம் வச்சுட்டு உட்காரக்கூடாது. உட்காந்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வராது. ஸோ வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த குயிக் எக்ஸிக்யூஷன் வந்து இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது மட்டும்தான் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 1-on-1 லைவ் செஷன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, பேசிக்ஸ் ட்ரெண்ட்னா என்ன, ட்ரெண்ட் ரிவர்ஸ்னால் என்ன, பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன, ப்ளஸ் எஸ்எம்சியோட பேசிக்ஸ், ப்ளஸ் நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங் வந்து எப்படி பண்ணுறது ப்ரீமியம் பேஸ் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து நம்ம ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து 1 கோர்ஸில் கவர் ஆகும். லைஃப் டைம் ஃப்ரீ content course upgrade. Thank you.